என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆட்சி சரியில்லாத ஆட்சி, அதை ஒன்றும் போகாத பார்க்கணும். அது அவருக்கு எதிரான சரின்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பண்ணது தாங்க இப்போ இது எல்லாமே இன்னும் ஒரு 2 வருஷம் விடுங்களா பார்ப்போம். இப்போ மு.க. ஸ்டாலின் இருந்தார், அவர் இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம அவர் குறை சொல்லல, அதே மாதிரி ரெட்டையாலையும் இருந்தது, அதே மாதிரி தான் இருந்தது. இல்லை, இந்த சும்மா நம்ம எத்துமே உள்ளே போடுறது, அப்புறம் ஜாமீன் வெளியே வர்றது தாங்க இப்போ இது எல்லாமே இன்னும் ஒரு 2 வருஷம் விடுங்களா பார்ப்போம். 2 வருஷம் விட்டா எல்லாமே கிளியர் பண்ண போகிறாரு. என்ன குத்தமா உங்களுக்கு? ஆக்சுவலி ரொம்ப நாள் இல்லை, ஜஸ்ட் 1 month தான் ஆகுது. ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டிஎம்கேவோட வேலை. நான் ஒன்னே ஒன்று திருப்பி கேட்குவானா, இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததே இல்லையா? அவங்களுக்காக போட்டிருக்காங்க, அவர் எல்லாத்தையும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு, அவங்க சைடு ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆப்வியஸ்லி பார்த்தா இன்னும் அவர் கொஞ்சம் அவர் பதவி ஏற்றதுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காரு. இன்னும் நிறையா நல்லது நடக்கும், நல்லா மூலியமாக மக்களாக நம்புவோம். நம்ம நியூஸ் டெய்லி நான் பார்க்குற ஆள் தான். நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக தான் வரலான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு ரேப் கேஸ்க்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது நல்ல விஷயம் தான். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஒரு ஸ்மூத்தான தமிழ்நாடாக இருந்தால் ஒரே நாளில் பணக்காரனா அவர் போல் ஒரே நாளில் தமிழ்நாட்டை எல்லா தப்பையும் திருத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எதிர்கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்களோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குது, நடவடிக்கையெல்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. வந்தோடனே ஆக்ஷன்லாம் எடுக்கிறாரு. ஒரு ஸ்டெப்பு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக கவனிச்சுக்கிறாரு கேர் எடுத்து. பரவாயில்ல, யூத்துங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து 6 வயசு குழந்தையிலேருந்து யங்ஸ்டர் வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நிறைய அவர் ஆட்சி பொறுப்பேற்றது ஒரு மாதம் ஆகுது. இன்னும் போக தான் அது செயல்பாடை பற்றி நம்ம விமர்சனமாக கருத்துக்களை சொல்ல முடியும். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இதை பற்றி என்ன விஷயம் சொல்லலாம், 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று எம்ஜிஆர் மாதிரி நடத்துறாரு சொல்லலாம். 2வது மு.க. ஸ்டாலின் அடிச்சு தூக்குற மாதிரி நல்லா பண்ணுறாப்புல. என்ன விசேஷம் உங்களுக்கு? என்ன கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? தப்பாக நினைக்கிறீங்க நீங்கள்? என்னோட ஒப்பீனியன் வைஸ் இப்போ நியூவாக வந்திருக்கிற ஒரு ஆட்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அந்த அது ஒன்றுக்கு இப்போ ரியாக்ஷன் பண்ணார், அதெல்லாம் பெட்டராக தான் ஃபீல் ஆகுது. ஸோ பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தான் புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ கடந்த ஒரு 15 நாளாக அவங்க செயல்பாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு சில இது அதிருப்தி படுற மாதிரி இருக்குது. ஏன்னா போன ஆட்சியில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் இப்போ போட்டுருவாங்க திருப்பி. ஏன்னா அவங்கள எதிர்த்து தான் இவங்க கேஸே கொடுத்தாங்க, திருப்பி அதே அதிகாரி திருப்பி போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் டைரெக்டாக சிஎம்ஏ தலையிட்டால் நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் செயல்படுத்துறாரு. ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே மோரலஸ் எல்லாமே ஓகே தான் ப்ரோ. சில கைண்ட் ஆஃப் குற்றங்கள் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதுக்கான ஆக்ஷன் அரசு அவங்க இடத்துல இருந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட்டு நியாயம் நீதின்றது 2 பேருக்கும் சமமானதாக இருக்கணும். அதனால் தீர விசாரித்து தான் எந்த தண்டனை இது வழங்கப்படும். அதை பற்றி விஜயும் நிறைய அறிக்கைகள்லாம் விட்டுருக்காரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் ஒன்று நடந்தது, ஸோ அது நிறையா விட்டுருக்காரு. போட்டிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்காக போட்டிருக்காங்க. அவர் எல்லாத்தையும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு, அவங்க சைடு ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆப்வியஸ்லி பார்த்தா இன்னும் அவர் கொஞ்சம் அவர் பதவி ஏற்றதுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காரு. இன்னும் நிறையா நல்லது நடக்கும், நல்லா மூலியமாக மக்களாக நம்புவோம். நம்ம ஓகே தான். ஆனால் ஜஸ்ட் ஒரு 10 நாளுக்கு வரைக்குமே எதுவும் பெருசாக வரல. ஏன்னா நியூஸ் டெய்லி நான் பார்க்குற ஆள் தான். நான் பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக தான் வரலான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு ரேப் கேஸ்க்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு பொது இடத்துல போய் பேசும்போது பண்ணது டேரெக்டாக அதுவும் அட்டாக் பண்ண சிஎம் இட்ஸ் குட் தான். அதுக்கேற்ற மாதிரி நிறையா அறிக்கைகள்லாம் கொடுத்துருந்தாரு முன்னாடி சிஎம். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நான் காசு இவ்வளோ தரேன் டிமாண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பாதி கம்மி பண்ணாரு. புரியுது, ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே புரியும் இவ்வளோ கடன் இருக்குது, ஸோ இவ்வளோ பண்ண முடியாதுன்னு. இப்போ அவர் வந்த வரைக்கும் அவர் பண்ணது கேட்டால் இட்ஸ் ஓகே, குட், பண்ணது நல்லது. இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஃபஸ்ட் டைம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தளபதி பதவி எடுத்து கிட்டத்தட்ட 2 வாரம் கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே ஒரே நாளில் பணக்காரனா அவர் போல் ஒரே நாளில் தமிழ்நாட்டை எல்லா தப்பையும் திருத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எதிர்கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயந்தான்,
மிஸ்டர் உதயநிதி அவர்கள் பேட்டி கொடுக்கக்குள்ள ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் 124 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் 3 மாதம் கழிச்சு அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். ஆனால் 2 வாரத்தில் 3 வாரம் ஆக போகுது. ஸோ இந்த 3 வாரத்தில் என்ன மாற்றிட்டு முடியும், மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தளபதி ஜோசப் விஜய் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் வந்து 100/100 கொடுப்பேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நிறைய கொலைகள் நடக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தாவேக்கா ஆட்சியிலையும் தொடருது, இதை எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு எதிராக தான் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்துட்டு இப்போ தானே ஸ்டார்டிங்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டை இப்போ சரி பண்ணிகிட்டே வந்துடுவார். அது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா அவர் பிரச்சாரத்தில் திமுக ஒழுங்கு சட்ட ஒழுங்கு என்னாச்சு சார் அப்படின்லாம் கேள்வியெல்லாம் எழுப்பினார். இப்போ அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து 15 நாளில் நிறைய சட்ட ஒழுங்கு. நான் மதுரையில் ஒரு 17 வயசு பையன் வெட்டி கொல்லப்படுறான், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவருக்கு எதிரான சதின்னு தான் சொல்ல முடியும். அது எல்லா நாள்லையும் நடக்காமல் இப்போ ஒன்றையும் இதேமாரி பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு இதுதானே காரணம். ஆப்போசிட் உள்ளவங்க தான் சதி, இது வேற எதுவும் இல்லை. எல்லாரும் இருக்கும்போது அப்படி தானே இருந்தது. இப்போ புதுசாக அங்கங்கே நடக்கிறது அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இவர் வந்ததுனால நம்ம வந்து இவர் இப்போ வந்து முக ஸ்டாலின் இருந்தார், அவர் இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து அவர் குறை சொல்லல, அதே மாதிரி ரெட்டையாலையும் இருந்தது, அதே மாதிரி தானே இருந்தது. இப்போ இவர் வரும்போது மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா? இல்லை, இவர் பிரச்சாரத்தில் நிறைய சொன்னது என்னன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் மாற்றத்தை வந்து நோக்கி வந்திருக்கோம், நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் மாற்ற சக்தியாக இருப்போம்னாரு. ஆனால் இவர் ஆட்சியிலையும் தொடர்ந்து அது நடக்குது. இனி அவர் கொஞ்சம் டைம் கேட்டார், அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொடுத்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, அது ரொம்ப கண்டனத்துக்குரியது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அது முற்றிலும் வந்து கடுமையான நடவடிக்கை மூலம் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும். அது ஓகே. இப்போ 10 வயது சிறுமி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதான் 10 வயது சிறுமி அந்த குற்றம் பண்ணவங்களுக்கு வந்து சட்டத்தை முன்னாடி நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி தரணும். குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இல்லை, இந்த சும்மா நம்ம எத்துமே உள்ளே போடுறது, அப்புறம் வந்து ஜாமீன் வெளியே வர்றது, அது போல் இருக்கக்கூடாது. இந்த மேலை நாடுகள் அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி குற்றம் பண்ணால் வந்து கை ஏற்றுறேன் கால் ஏற்றுறாங்கன்னா இது 2வது குற்றம் குறைய கடுமையான தண்டனை மூலியமாக வந்து குற்றம் குறைக்க முடியுமா கண்டி சும்மா நான் குண்டர் சட்டம் போட்டேன் இது போட்டேன்னா எல்லாத்தையும் இது போல் எவ்வளோ பாலியல் வழக்கு நடந்துக்குது, தீர்வு தானு தெரியலையே. ஓகே, இவர் அதாவது விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது திமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, நாங்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக வரோம், எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னாங்க. இந்த ஒரு 15-20 நாள்லேயே வந்து இத்தனை விஷயங்கள் நடக்குது. அது ரொம்ப கண்டனத்துக்குரியது. அவர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி அறிக்கையை விட்டு ஆட்சிக்கு வந்தாரோ அது குற்றங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிறது பார்க்கணும் அவர். ஏங்க இவங்க பண்ணது தாங்க வந்து இப்போ இது எல்லாமே இன்னும் ஒரு 2 வருஷம் விடுங்களா பார்ப்போம். 2 வருஷம் விட்டா எல்லாமே கிளியர் பண்ண போகிறாரு. என்ன குத்தமா உங்களுக்கா? ஓகே, இப்போ அவர் பிரச்சாரத்தில் சொன்னார் திமுக ஆட்சியில் வந்து நிறைய பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இவர் ஆட்சியிலே அதானே நடக்குது. தப்பாக சொல்லாதீங்க, விஜய் சொல்லி தப்பாக சொல்லாதீங்க. ஏங்க புதுசாக வரவங்ககிட்ட இப்போ நீ தப்பாக நிற்காத. நீங்கள் வந்து காலேஜ் எப்படி இருக்கீங்க, +2 படிச்சுட்டு காலேஜ் சேரும்போது என்ன இருக்கும், காலேஜ் அனுபவம் இருக்குமா? அதில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகணும். 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷத்துல எல்லா வேலையும் 3 வருஷத்தில் முடிய முடியாதா? அவரால் முடிய முடியாதா? இல்லைண்ணா, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வச்சு ஆட்சியை கலைக்க முடியும் தெரியுங்களா? அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அதாவது பண்ண பாவம். ஏன்னு கேளுங்க, உங்களை பிடிக்கலன்னா நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம். நாங்கள் உங்களை வந்து ஏடிஎம்கா திமுக பிடிக்கலன்னா அவருக்கு ஓட்டு போட்டோம், குடும்பத்தோடு ஓட்டு போட்டோம். ஒரு முறை ஒரு 3 வருஷம் போகிறோங்க. ஏன் ஒரு ஆட்சிக்கு அவங்க வரவங்க எல்லாமே சொல்லத்தான் எல்லாமே செய்ய போகிறாங்க. ஆனால் இவங்க எப்படி செய்யாமல் நீங்கள் எப்படி நீங்கள் உத்தரவாதம் தரலாம்? நீங்கள் இந்த 10 வயது சிறுமியெல்லாம் இருங்க, நான் ஒரு சொல்லி கேளுங்க. இப்போ எல்லாருமே வராங்க செய்கிறாங்க, எல்லாமே வராங்க போகிறாங்க. இதே திமுக வந்த உடனே எல்லாம் செய்யச்சா? ஏன் இதே வந்து ஏடிஎம் வந்து செய்யச்சா? எதுவுமே செய்ய போதில்லை. இவங்க வந்த உடனே செய்ய போகிறாங்க. ஒரு 3 வருஷம் டைம் கொடுக்கலாம். என்னங்க ஒரு சின்ன ஏங்க ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சு வராங்க, இவங்க இப்படிலாம் வராங்க, இப்போலாம் வராங்க, கொடுங்க. ஓகே, இப்போ நல்ல ஆட்சி நடத்துவாங்க அவங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் இல்லை, ஜஸ்ட் 1 month தான் ஆகுது. ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ தானே வந்திருக்காரு, எடுத்தோடனே யார் பெரிய ஆள் ஆகிட முடியாதுல்ல.
பொறுமையாக தான் பண்ணுவார். அவருக்கும் டைம் கொடுக்கணும் இல்லையா நம்ம. ஓகே, பட் அவர் பிரச்சாரத்துல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, நான் வந்தா ஒரு மாற்று சக்தியா நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு வந்தாரு. பட் அவர் ஆட்சியிலே அது தொடருது. 10 வயசு சிறுமி முதற்கொண்டு பாலியல் தொல்லை. இல்லைப்பா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எடுத்த உடனே யாரால வந்துட முடியாது. ஸோ படிப்படியாக தான் போவார். இப்போ தான் நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் முடிவை என்ன நம்ம எடுப்போம். ஓகே, இது எந்த ஆட்சி வந்தாலும் இதுக்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொண்டு வந்தால் தான் உண்டு. அதாவது மக்களும் அதுக்கான விழிப்புணர்வு தேவை. மக்களுக்கும் அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அந்தந்த விழிப்புணர்வு தேவை. ஸோ அந்த மக்களுக்கும் போதிய விழிப்புணர்வு வந்து அரசாங்கமும் அதுக்கு உதவி பண்ணால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வந்து தடுக்கலாம். விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல பேசும்போது நிறைய இடங்கள்ல சொன்னாரு, திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்படியெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சார். நாங்கள் வந்து மாற்று சக்தி அதெல்லாம் மாற்றி காமி போனாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இவங்க ஆட்சியிலையும் 10 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டு தானே இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த ஆட்சியும் இல்லை, எந்த ஆட்சி வந்தாலுமே நடக்கிற விஷயம் நடந்துட்டு தான் இருக்க போகுது. அது வந்து அரசாங்கம் எந்த விதத்தில் அணுகுமுறை பண்ணுது, மக்களுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதுங்கிறது தான் விஷயம். இப்போ போன அரசாங்கத்தில் வந்து இப்படி நடந்து அவங்க சொல்லும்போது அதுக்கான தீர்வு வந்து அவங்க கண்டுபிடிச்சி மேற்கொண்டு சொல்லணும். அதுக்கான டைம் அவங்க அவகாசம் கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஓகே, நான் ஒன்று திருப்பி கேட்குவானா, இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததே இல்லையா? மாற்றம் வேணும் தானே போட்டிருக்காங்க. அதே அது மாதிரி மாறும். இப்பதானே வந்திருக்காரு, அதுக்குள்ள என்ன வரட்டும். இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள என்ன வேணா மாறலாம். பிரச்சாரத்துல கூட நிறைய சொன்னார், திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சரியான இது இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, நாங்க வந்தாதான் மாற்று சக்தியா மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதை எப்படி மாறி இருக்குதா? எவ்வளவு மாறி இருக்கு. 10 வயது சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் செத்துருக்காங்க, எவ்வளவு நடந்திருக்கு. ஆனா அதை பத்தி ஏன் பேசவே இல்லை? சொல்லுங்க, அதை பத்தி யாருமே ஏன் பேசல? நாங்க பேசிதான் இருக்கோம், நீங்க பாக்கலாம். நானும் பார்க்கலண்ணா. அது எனக்கு தெரிஞ்சதுக்கு மேலே குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. அதனால கன்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட். அதாவது பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் நிறைய பேசுனது சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான் மையப்படுத்தி வந்தாரு. அதே மாதிரி மாற்று சக்தியா நாங்க வரோம்னாரு. ஆனா இவர் ஆட்சியிலையுமே அது தொடருது இல்லையா? அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அவர் பேசின வரைக்கும் மாறும்னு நான் நினைக்கிறேன். நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இது நான் அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன், நடந்துட்டு தான் இருக்குது. பட்டு இதுக்கான நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதில் ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது இது வந்து. பட் இதில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு நீதி நல்ல தண்டனை, குற்றவாளிக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் இந்த ஆட்சியில். ஸோ அதுதான் அவங்களும் அவங்க ஆட்சியில் வந்து பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை நமக்கே கொஞ்சம் யோசிக்கணும். அவர் வந்து கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது. மேக்ஸிமம் என்ன ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்த உடனே டோட்டலாக மாற்ற முடியாது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செக்ரிகேட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். அவர் இப்போ பண்ணது எல்லாமே இப்போ பண்ண விஷயமே நல்லது தான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் ஒழுங்கை வந்து அவர் கடைபிடிப்பார் நான் நம்புகிறேன். குற்றம் நடக்கிறது தான் சார், குற்றம் கண்டிப்பாக நடக்கும். முன்னாடி இருந்த 60 ஆண்டு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் குற்றம் நடந்து தான் இருக்குது. மாறி மாறி வந்தாங்க, யார் சரி பண்ணோம்? யாருமே சரி பண்ணல. இவர் வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போது இல்லை நம்ம அஞ்சலை அம்மாள் மகளிர் படை உருவாக்கிட்டார். ஸோ அந்த படையை ஆரம்பித்து இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களாம் களை எடுப்பாங்க. அது குற்றம் முழுமையாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. குற்றம் நடந்து தான் இருக்கும். குற்றம் செய்வன் செஞ்சுட்டு தான் இருப்பான். அதை வந்து திருத்த வேண்டியது அரசோட கடமை. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதாவது நிறைய இடங்கள்ல மின்வெட்டு பிரச்சனைகள் நடக்குது, நிறைய கரண்ட் கட் ஆகுது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கரண்ட் கட்ட வாழ்க்கையில மேலே வரணும்னா பல இடிகள் தாங்கி தான் ஆகணும் விஜய் சார். எல்லா பக்கத்துலேயும் தான் ப்ரெஷர் வந்து தானே இருக்கும். இன்ன வரைக்கும் அதாவது கொளத்தூர் தொகுதியிலேயும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியிலையும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. கோடை காலத்தில் உள்ள படுக்க முடியலைங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ மின் தட்டுப்பாடு ஏற்பட்டது காரணம் வெயிலோட தாக்கமாக கூட இருக்கும். அங்கங்கே வந்துட்டு எந்த இடத்துல வந்து கட் பண்ணால் எங்கே வந்துட்டு இவரை வந்துட்டு சாய்க்க முடியும், கேள்வி கேட்க முடியும்னு நிறைய இருக்குது இல்லைங்க. இதெல்லாம் வந்து எதிர்கட்சி சதிங்கிறீங்களா? இருக்கலாம். ஆமாம், முன்ன விட கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதுவாக தான் கட் ஆகிட்டு தான் இருக்குது. அதை கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே, என்ன சொல்ல விரும்புகிறீங்க முதல்வருக்கு? மக்கள் எப்படின்னா உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம்.
எங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ அதை நல்லது பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பவர் கட் ஆகுதோ இதுவும் வந்து ஆட்சி சரியில்லாத ஆட்சி, அதை இன்னும் போக பார்க்கணும். அது கேட்டால் வந்து அந்த துறை அமைச்சர் சொல்கிறாரு, அது வந்து அது சில அதிகாரிங்க கூட தப்பு பண்ணுறாங்க, அப்புறம் வந்து சில இடையூறு பண்ணுறாங்கன்றாங்க. அதெல்லாம் கலந்து மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மாற்றணும். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா காலை வாங்கிங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேங்க. இப்போ நீங்கள் மீனத்துறை அமைச்சரா மின் அதாவது இப்போ எது சொல்லுவாங்க, நாங்கள் அதை மின்சாரத்துறை எனக்கு கொடுத்துறாங்க. இப்போ கொடுத்த போயதுன்னே அது என்ன நடக்குது, எங்கெங்கே கட் ஆகுது நான் பார்த்தது சரி படத்துக்கு எப்படி 1 வருஷம் ஆகாதா? ஏன்னா வந்து 6 மாதம் கூட அவ்வளோ அதுக்குள்ளேயே வந்து ஆட்சி கண்ணு தப்பு இல்லை. நீங்கள் பேச தப்பு. இப்போ சிடிஆர் அனுபவம் வாய்ந்தவர், அனுபவம் இல்லாதவர் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவில் இருந்திருக்காரு, பிஜேபியில் இருந்திருக்காரு. அவருக்கு தானே மின்சாரத்துறை கொடுத்தாருங்க. இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் தானே. அவர் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகலையும் இருந்திருக்காரு, பாஜகலையும் இருந்திருக்காரு. அது கொடுத்தாச்சு. ஏங்க அவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாதுங்க, அது செய்யலாம் போகிறாரு. இதில் என்ன கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? ஓகே, அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் வந்து பவர் கட் ஆகுது, இரவுல தூங்க முடியலை. ஆக்சுவலி அது வந்து மேபி இன்சிடென்ட்ஸாக கூட இருக்கலாம். இது மேபி 5 years பிஃபோர் கூட நடந்திருக்கலாம். அப்போ மேபி தெரியல. இப்போ வந்து எக்ஸாக்டாக தெரியுது அப்படின்னா நம்ம அதை உன்னிப்பாக பார்க்கறதுனால தான் அது எக்ஸாக்டாக தெரியுது. ஸோ இது எப்பவுமே இருக்கிற ப்ராப்ளம் தான். ஸோ ஆஸ் யூஸ்வல் அதுவுமே எப்பவுமே ரெக்டிஃபை ஆகிற மாதிரி ஆகும். விஜய் அவர்கள் டிஎம்கேவோட வேலை. இல்லைங்க, அமைச்சரா வந்து சிடிஆர் நிர்மல்குமார் தான் இருக்காரு. அவர் தாவே காலில் இருக்காரு. திமுக எப்படின்னா இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிடாது இல்லையா, அவங்க பிடிக்காதவங்க பண்ணுவாங்க. அதனால தான் ஏன்னா அவரு சிஎம் சார் வீடு இருக்க நீலாங்கரை பகுதியிலேயே வந்து பவர் கட் ஆகுதான் அப்படின்னா யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. விஜய் சாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லவ் யூ சொல்லுன்னு நினைக்கிறேன். சீரியஸா விஜய் ஆக்சுவலா எனக்கு சூர்யா தான் பிடிக்கும். ஸோ என்னோட லவ்வர் வந்து விஜய் ஃபேன். ஸோ அதனால அவரால் எனக்கு விஜய் பிடிச்சிருச்சு. தெரியுதுங்க காஸ்டியூம்ல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் ஒன்று ஆள் காணுறதில்ல. எனக்கு மற்ற ஏரியாக்களில் எனக்கு தெரியல. போன ஆட்சி இருக்கும்போது வந்து அந்த இபி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய லஞ்சங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய கடன் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த டெபிசிட்லாம் வந்து பண்ணாதான் வந்து நாங்களால் இது பண்ண முடியும், அப்படி ஓவர் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கான கேள்விகள், இதுக்கான பதில் வந்து அவங்ககிட்டே இருந்தால் வரணும். ஆக்சுவலாக திறன்பட செயல்பட்டாங்கன்னா மக்கள் வச்சுக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகே, நன்றி. அவரா கட் பண்றாரு சொல்லுங்க. மின்சாரத்துறை அவர் கீழே தானே இருக்கு. அவரா வேணும்னு கட் பண்றாரா? இல்ல, அது வேற யாரோ பண்றதா கூட இருக்கலாம். அதுக்கு மாற்று சொல்யூஷன் யோசிக்கல சிஎம்னா. சிஎம்மா அவர் யோசிப்பாரு, அவருக்கு டைம் வேணும்ல. எவ்வளவு டைம் கொடுக்கணும்ன்றீங்க? இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் 1 month கூட ஆகல. 1 மாசம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சுப்பார்ல, மாத்திப்பாரு. இப்ப பொதுவா வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம் காமிச்சு வந்து ஆட்சியை கவுக்கலாம், அது தெரியுமா? தெரியும். இப்ப நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தான் நடந்துட்டு இருக்கு, அதான் கேக்குறேன். சரி, ஃபர்ஸ்ட்டும் இந்த மாதிரி நிறையவே நடந்துச்சு. அதை பத்தி யாருமே பேசல, அதை பத்தி எதுவுமே பண்ணல. இப்போ வந்து ஏன் பண்றாங்கன்னா அவர் வந்தது யாருக்கும் பிடிக்கல சரி இப்போ இருக்கு, அதனால அப்படி பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு? அவர் வந்து அவருக்கு கீழே தானே இருக்கு மின்சாரத்துறை. அது கரெக்ட் தான். ஆனா அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் வந்து பண்றாரு. ஏன்னா அவர் புதுசால வந்திருக்காரு. இப்போ வந்து முன்னாடி இருந்தவங்களை விட அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பேரே கிடைக்கும் அவருக்கு. இன்னுமே நல்லா பண்ணுவார் அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, அவர் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் நல்லா போகும் நம்புறேன். விஜய் அண்ணா மேலே எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு. நான் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கைண்ட் ஆஃப் வந்து சில பெண்டிங் ஒர்க் இருக்குது. டிஎம்கே பண்ணும்போதுலேருந்து அது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி மாடல் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க இனிமேல் தான் வந்து ஆரம்பிப்பாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் கூடிய விரைவில் சரியாகும் மக்களுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் மக்கள் இரவில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. வேலைக்கு போகிற அன்றாட காட்சிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கூடிய விரைவில் நல்லா ஆகும் அப்படின்னு நம்ம நம்புவோம். மாற்றுவாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி தொடர்ந்து நல்லாட்சி பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா பண்ணுவீங்க, நம்புகிறோம், நாங்கள்லாம் நம்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு 70% பீப்புள் நியூஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா இப்போ இருக்க அதுவும் இந்த கரண்ட் பிரச்சனையில் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க முன்னாடியே அறிவிச்சுட்டு தான் கரண்ட் கட் பண்ணுறாங்க. நார்மலாக எடுத்தோன்னே நான் கரண்ட் கட் பண்ணாமல் சொல்லி நான் இது சடனாக பண்ணல. ஸோ அறிவிப்பு விட்டுட்டு தான் பண்ணுறாங்க. இது நடக்க தான் செய்யும், நார்மல் தான். அது நம்ம கொஞ்சம் எவ்வளோதான் அவங்க நம்ம சொகுசாகவே இருக்க முடியும், நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் ஊர் நல்லா இருக்கும்ல. ஸோ அவங்க பண்ணுறது தப்பு இல்லை. எனக்கு கேட்டான் விஜய் சாருக்கு என்ன சொல்ல? ஒன்றும் இல்லை,
நல்லபடியாக தமிழ்நாடு இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அந்த 5 இயர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஒரு ஸ்மூத்தான தமிழ்நாடாக இருந்தால் இட்ஸ் குட். குற்றம் நடக்கிறது தான் சார், குற்றம் கண்டிப்பாக நடக்கும். முன்னாடி இருந்த 60 ஆண்டு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் குற்றம் நடந்து தான் இருக்குது. மாறி மாறி வந்தாங்க, யார் சரி பண்ணா? யாருமே சரி பண்ணல. இவர் வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போது இல்லை நம்ம அஞ்சலை அம்மாள் மகளிர் படை உருவாக்கிட்டார். ஸோ அந்த படையை ஆரம்பித்து இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களாம் களை எடுப்பாங்க. அது குற்றம் முழுமையாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. குற்றம் நடந்து தான் இருக்கும். குற்றம் செய்வன் செஞ்சுட்டு தான் இருப்பான். அதை வந்து திருத்த வேண்டியது அரசோட கடமை. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.